Hi friends, welcome to Musi Tips Tamil. இன்னைக்கு நம்ம முசி டிப்ஸ்ல ஒரு அருமையான ரெமெடி தான் பார்க்க போறோம். என்ன ரெமெடினா ஹேர் dandruff எப்படி ரெடியூஸ் பண்றதுன்னு ரொம்ப ஈஸியான நம்ம வீட்ல இருக்க இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு தான் இத பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹேர்ல dandruff வந்துட்டாலே நம்ம ஹேர் ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிரும், முடி கொட்டுறது, அப்புறம் நம்ம ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் வருது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும். இதை எப்படி குயிக்கா நம்ம ரெடியூஸ் பண்றதை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க, அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம ஒரு 3 இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு தான் இந்த ஹேர் பேக் ரெடி பண்ண போறோம். அதுக்கு உங்கள் ஹேர் எவ்வளோ லாங்கோ இருக்கா ஷார்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கர்ட் எடுத்துக்கோங்க, தயிர் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தயிர் எடுத்துக்கிறேன். செகண்ட் இன்க்ரீடியன்ட் ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 லெமனை நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். தேர்ட் இன்க்ரீடியன்ட் வேப்பெண்ணெய், நீம் ஆயில். இது சுத்தமான செக்கில் ஆட்டின எண்ணெயாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். நம்ம ஆட் பண்ணிக்க இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே பொடுகு நிரந்தரமாக போகிறதுக்கு நல்ல ஒரு ரெமெடி. ஏன்னா எல்லாத்துலேயுமே நல்லா விட்டமின் B5, ப்ரோட்டீன், இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குது. இதனால் பொடுகு உங்களுக்கு குயிக்காக ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஹேரில் இதை அப்ளை பண்ணுங்கள். ஸ்கால்ப் ஃபுல்லாக, ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இதை அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுருங்க. குளிர்ச்சி சேராது அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் இதை ஒரு 15 நிமிஷம் வச்சு உங்கள் ஹேரை மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இது வாரத்துக்கு நீங்கள் 2 டைம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் ஹேரில் இருக்கிற இச்சிங்னஸ் எல்லாமே போயிடும். இது நல்ல ஒரு உங்களுக்கு ஹோம் ரெமெடியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் உங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு தான் இதை நீங்கள் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இது பண்ணும்போது மற்றவங்க யூஸ் பண்ணுற சீப் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி டவலும் ஹேருக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. பில்லோ கவரும் வீக்லி 2 மாற்றிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஹேரில் இருக்கிற dandruff கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். இனி திரும்பவும் வராது. இந்த ரெமெடியை நீங்கள் வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.